வணக்கம் நண்பர்களே. இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். இந்த கோர் கிரியேட்டிங் ஹவர்ஸ்ல கலந்து கொண்ட அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நான் வேல்முருகன் ஃப்ரம் எதிர்கோட்டை நியர் சிவகாசி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிசிஓடி, பிசிஓஎஸ் சினைப்பை நீர்க்கட்டி. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா பெண் என்பவள் ஆரோக்கியமானவள். ஆண்களை விட ஆரோக்கியமானவள். ஏன்னா இப்போ ஒரு ஆண் கொஞ்சம் வயசுல ஹார்ட் அட்டாக் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பெண் அந்த மாரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமான்னு யோசிச்சு பாருங்க. அது ஏன் அப்படின்னா, அத பத்தி கூட நம்ம இன்னைக்கு பார்ப்போம். பின்னாடி அத பார்ப்போம். அதே மாரி ஆண்களோட 6 மடங்கு சக்தி மிகுந்தவள் தான் பெண். ஆனா, அவங்களுக்கு சமீப காலமா பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட் வீக் கூட தைராய்டு அத பத்தி பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சின்னு கூட வச்சுக்கலாம். எல்லாமே ஹார்மோன் செயல்பாடு தான். இப்போ இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ் அப்படிங்கிறது ஒரு நோயா அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா கிடையாதுங்க. அது ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன அப்படின்னா, அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம நம்ம நாட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 5 பெண்களுக்கு ஒருத்தருக்கு இந்த மாரி ப்ராப்ளம் இருக்கு. இந்த மாரி ப்ராப்ளம் 2 வருஷமா இருந்து அதுக்கப்புறம் தான் வெளியிலேயே அந்த அறிகுறிகளே தெரிய வரும் அப்படின்றாங்க. ஒருத்தருக்கு பிசிஓடி இல்ல பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, 2 வருஷமா தெரியாது. அதுக்கப்புறம் தான் அறிகுறியே தெரிய வரும்ன்றாங்க. ஒரு 65% பெண்களுக்கு, ஒரு 100 பெண்கள் இருக்காங்கன்னா, அதுல 65 பெண்களுக்கு நம்ம நாட்ல இத பத்தின விழிப்புணர்வுங்கிறதே கிடையாது. 25% பெண்களுக்கு, ஒரு 100க்கு 25 பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ் அப்டின்னா என்னன்னே தெரியாது. அப்டின்ற நிலைமையில தான் இருக்கு. நாம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்டின்னு பார்த்தோம்னா, பிசிஓடி, பிசிஓஎஸ் அப்டின்னா என்ன? இது எதனால் இது வரக்கூடிய காரணங்கள் என்ன? இது வந்துச்சுன்னா எந்த மாரியான அறிகுறிகள் நம்ம உடல்ல தென்படும்? என்ன சாப்பிடக்கூடாது? நம்ம மோதிக்கீரைல என்ன சாப்பிட்டா, இத மருந்து இல்லாம நாம குணப்படுத்த முடியும்? அப்டிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்குறோம் அப்டின்னா, மென்சஸ் சைக்கிள் அது எப்படி நடக்குது? அப்டிங்கிறத தெரிஞ்சுக்கிடுவோம். ஏன் இத தெரிஞ்சுக்கணும்னா, இத தெரிஞ்சுக்கிட்டா தான், அடுத்து வரக்கூடிய இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிட முடியும். இப்ப பாருங்க, இதுதான் ஒரு பெண்ணோட அந்த சினைப்பை, கருப்பை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி உள்ள வடிவம். இது இந்த வலது, இடது இந்த 2 பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா, சினைப்பை. இந்த நடுவுல இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் கர்ப்பப்பை அப்படின்னு சொல்லுவோம். கருப்பை அப்படிங்கிற சொல்லுவோம். இது நார்மலா எப்படி இருக்கு? இது எந்த ஒரு மாரி சிஸ்டிக் அந்த மாரி நீர் கட்டிகள் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற காண்பிக்கக்கூடிய வடிவம் தான் இது. அதான் இது இந்த டீப்புக்கு பேரு ஃபெல்லோப்பியன் டியூப். அந்த கருப்பை குழாய். இந்த பக்கம் இருக்கிறது நார்மல் ஓவரி. இது பாலிசிஸ்டின் ஓவரி. இந்த சென்டர்ல இருக்கிறது யூட்ரஸ். அந்த கருப்பை. இது அந்த கருப்பை குழாய். இது வெஜினா அப்படிங்கிற படம் நமக்கு காமிச்சிருக்கு. எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, அப்படிதான். இப்போ ஒரு பெண் குழந்தை, அது பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா, அந்த பெண் குழந்தையோட சினைப்பையில எவ்வளவு சினை முட்டை இருக்குன்னு நினைக்கிறீங்க? 10,00,000 சினை முட்டை அந்த பெண் குழந்தையோட அந்த சினை பையில இருக்கும். அந்த வலது, இடதுன்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த 2லயும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10,00,000 அந்த சினை முட்டைகள் இருக்கும். இப்ப பெண் பருவம் அடையும்போது, இப்ப மேஜர் ஆயிட்டாங்கன்னு சொல்றேன் இல்லையா? மெச்சூர் ஆயிட்டாங்கன்னு சொல்லுவோம். அந்த மாரி டயத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு 12லருந்து ஒரு 14 வயசுன்னு வச்சுக்கங்களேன். அந்த மாரி டயத்துல, அந்த பெண் குழந்தையோட அந்த வலது, இடது அந்த 2 சினைப்பையிலும் சேர்த்து எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 3,00,000 குறைஞ்சிடும். 10,00,000 இருந்தது. பிறக்கும்போது 10,00,000 இருந்தது. எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 3,00,000 குறைஞ்சிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசம் அந்த பருவம் அடையிற வரைக்கும் 10,000 சினை முட்டைகள் அழிஞ்சுகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பூப்படைந்த பின்பு
அந்த மாதம் மென்சஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அப்படி நடக்க ஆரம்பிக்கிறப்ப அந்த பீரியட் ஸ்டார்ட் ஆகுறப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த மென்சஸ் சைக்கிள் இதுல ஃபர்ஸ்ட் பேஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 நாள்ல இருந்து 5 நாள். இதத்தான் ஃபர்ஸ்ட் பேஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த 3 நாள்ல இருந்து 5 நாளுக்குள்ள பாத்தீங்கன்னா, அந்த கழிவுகள் வந்து வெளியேறும். இதத்தான் பெண் பூப்படைகிறது அப்படிங்கிறத சொல்றோம். அப்ப ஆரம்பத்துல அந்த கழிவுகள் அதிகமா இருக்கும். இருக்க குறையும். ஒரு 5 நாள் வரைக்கும் ஒரு சிலருக்கு நீடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதுல இந்த சைக்கிள்ல வந்து செகண்ட் பேஸ் அப்படிங்கிறது எதாவது சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6வது நாள்ல இருந்து 14வது நாள் வரைக்கும் உள்ளத செகண்ட் பேஸ் அப்படிங்கிறத சொல்றோம். இந்த நாள்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நாள்ல தான் பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான், அந்த பெண் குழந்தைக்கு உடல்ல பலவிதமான மாற்றங்கள் வந்து உருவாக ஆரம்பிக்கும். இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் எதுக்கு சுரக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த செகண்ட் பேஜ்ல என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈஸ்ட்ரோஜன்ற ஹார்மோன் சுரந்து, அந்த கர்ப்பப்பை அந்த சென்டர்ல இருக்கு பார்த்தீங்களா? அந்த கர்ப்பப்பைய வந்து பலப்படுத்துற வேலை வந்து நடக்கும். இது எதுக்காக பலப்படுத்துற வேலை அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு ஆண் உயிரினம் இந்த கருமுட்டையோட சேர்ந்து வந்துச்சுன்னா, அத கருவா தங்க வைக்கிறதுக்காக இது என்ன செய்யும்? அந்த கர்ப்பப்பைய பலப்படுத்துற வேலைய வந்து பார்க்கும். இப்போ இந்த இந்த சமயத்துல இன்னொன்னு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இத இது பண்றதுக்காண்டி எஃப்ஹெச் அப்படின்ற ஒரு ஒரு ஹார்மோன் சுரக்கும். அந்த எஃப்ஹெச் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படிங்கிற சுரக்கும். இது எங்கிருந்து சுரக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரெயினோட அடியில ஹைப்போதாலமஸ் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய அந்த பிட்யூட்டரி அந்த ராஜசுரப்பு அப்படின்னு சொல்லுவார். அந்த பிட்யூட்டரி கிளாண்ட். அந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து நம்ம அந்த எஃப்ஹெச்எஸ் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து இங்க சுரக்கும். அந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சொல்லுவோம். இது எதுக்கு சுரக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது இந்த சினைப்பையில் உள்ள அந்த நம்ம என்ன சொன்னோம்? 3,00,000 முட்டைகள் இருக்குன்னு சொன்னோமா? அந்த சினைப்பைகளோட முட்டைகளோட வளர்ச்சிக்கு இந்த ஹார்மோன் சுரக்கும். அந்த சினைப்பையில எவ்வளவு? லட்சக்கணக்கான முட்டைகள் 3,00,000 முட்டைகள் இருக்குன்னு பார்த்தோம். இதுல ஒவ்வொரு மாதமும் இந்த சைக்கிள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 முட்டைகள் வந்து இந்த செலக்டிவ் ஆகும். எதுக்காண்டி செலக்டிவ் ஆகுது? இந்த வளர்றதுக்கு செலக்டிவ் ஆகும். அதுல ஒரே ஒரு முட்டை மட்டும் தான் அது வந்து வெளியே வர்றதுக்கு செலக்ஷன் ஆகும். அந்த செகண்ட் பேஸ் அந்த 6ல இருந்து 14வது நாள்ல, அந்த கடைசி 10 டூ 14வது நாள்ல ஒரே ஒரு முட்டை மட்டும் நல்ல குரோத் ஆயி, நல்ல மெச்சூர் ஆயி, அதாவது வளர்ச்சியும் அடைஞ்சிருக்கும், முதிர்ச்சியும் அடைஞ்சிருக்கும். அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு முட்டை மட்டும் வெளியே வர்றதுக்கு ரெடியா இருக்கும். இது வந்து 14வது நாள். இந்த 14வது நாள் இதத்தான் நம்ம இன்னொன்னு என்ன செய்வோம்? 3 பேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 3 பேஸ்ல என்ன செய்யும்? இந்த வளர்ச்சி அடைந்த அந்த முட்டை அந்த ஃபலோப்பியன் டியூப்னா என்னது? அந்த கருக்குழாய். இந்த சைடுல அந்த குழாய் இருக்கு பாருங்க. இந்த குழாய் வழியாக அது வந்து அந்த டிராவல் பண்ணதுக்கு ஆரம்பிக்கும். இந்த டிராவல் பண்ணதுக்கு எப்படி ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயத்துல திடீர்னு இன்னொரு ஹார்மோன் சுரக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த மூளையில பிட்யூட்டரி சுரப்பு மூலமா தான் சுரக்கும். அதற்கு பேர் பார்த்தீங்கன்னா, லுட்டினேஷன் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹார்மோன் வந்து அதிகமா சுரந்த உடனே, இந்த மெச்சூர் ஆன முட்டை, அதாவது நல்ல வளர்ச்சி அடைந்த, அந்த முதிர்ச்சி அடைந்த முட்டை, அந்த ஃபலோப்பியன் டியூப் வழியா அந்த கரு குழாய்க்குள்ள நுழைஞ்சு டிராவல் பண்ண ஆரம்பிக்கும். அடுத்து இந்த 14 நாள் முடிஞ்சுச்சா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 15 டூ 28 நாள். இது 4வது பேஸ்ன்னு சொல்றோம். இந்த 4வது பேஸ்ல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அந்த டயத்துல என்ன ஆகும்னா, புரோஜெஸ்டரான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து இன்னொரு ஹார்மோன் வந்து சுரக்கும். இந்த ஹார்மோன் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 6 டூ 14ல அந்த அந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் சுரந்து, அந்த கருப்பைய எந்த அளவுக்கு வலுப்படுத்துச்சோ, அதே மாதிரி இது என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரோஜெஸ்டரான்ற ஹார்மோன் அந்த கர்ப்பப்பைய சுவற்ற மேலும் வந்து ரொம்ப ரொம்ப திக்கா அடர்த்தியா ஆக்கும். ஏன் அப்படி அடர்த்தி ஆக்குதுன்னா, அந்த கருப்பைய வந்து அந்த சுவர வந்து வலுவாக்குறதுக்கு புது புது ரத்த நாளங்கள் அந்த இடத்துல உருவாகும். புது புது திசுக்கள் வந்து அந்த இடத்துல உருவாகும். அப்ப பார்த்தீங்கன்னா, மேலும் வந்து அந்த கருப்பை சுவர் திக்காகும். அந்த கருப்பையோட வெளிப்புற சுவர் ரொம்ப திக்காகும். அந்த கர்ப்பப்பையோட உள்புற சுவர் வந்து ரொம்ப சாஃப்ட்டா பெட் மாரி ஆகும். தயாரா?
இந்த மாதிரி வச்சிருக்கும். இது ஏன் அப்படின்னா ஏதாவது அந்த ஆண் உயிரினம் ஏதாவது வந்து கருமுட்டையோடு சேர்ந்து வந்துருமா அப்படிங்கிற பாக்குறதுக்காக. அந்த 28வது நாள் முடிவுல எந்த ஒரு ஸ்பேமும் வரல, ஓவும் நடக்கல, அந்த சினை வந்து நடக்கல அப்படின்னா, இந்த கருமுட்டை வளர்ச்சி அடைவதற்கான தேவையும் குறைஞ்சு போகும். அப்படின்ற காலத்துல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த ஈஸ்ட்ரோஜன், அந்த புரோஜெஸ்டரான் இந்த 2 ஹார்மோன் வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த 28வது நாள்ல. இந்த 2 ஹார்மோனும் குறைஞ்ச உடனே, இந்த கர்ப்பப்பை என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வலுவிழக்கும். அந்த ஸ்ட்ரென்த் வந்து குறையும். இந்த கர்ப்பப்பை வலுவாக வைத்திருந்த இந்த ரத்த நாளங்களும், அந்த புது புது ரத்த நாளங்கள், திசுக்கள்லாம் உருவாகும்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த ரத்த நாளங்களும், திசுக்களும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மெல்ட் ஆயி, அந்த கருமுட்டையோட சேர்ந்து, அந்த கருமுட்டையும் வெடிச்சு என்ன ஆகும்? சேர்ந்து அப்படியே வெளியேறும். இதத்தான் நம்ம என்ன சொல்றோம்? பீரியட்ஸ், மென்சஸ், மென்ஸ் சைக்கிள் அப்படிங்கிற சொல்றோம். இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மாசம் மாசம் இதே மாரி தான் நடக்கும். இந்த ஒவ்வொரு மாதமும் இந்த சினைப்பையிலிருந்து 1000 முட்டைகளும் அழிஞ்சு போயிரும். குறைய ஆரம்பிக்கும். இந்த 2 சினைப்பையிலும் சேர்ந்து இப்ப எவ்வளவு ஒரு 14வது வயசுல மெச்சூர் ஆகுற நேரத்துல எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்? 3,00,000 முட்டைகள் இருக்குன்னு பார்த்தோம். இது அப்படியே வயசாக வயசாக உதாரணத்துக்கு ஒரு 32வது வயசுல இந்த 2 சினைப்பைகளையும் சேர்ந்து எவ்வளவு முட்டை இருக்குன்னு பார்க்குறீங்க? வெறும் 25,000 முட்டைகளா குறைய ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைக்கிள் வந்து நடந்துகிட்டே இருக்கும். மாசம் மாசம் 1000 முட்டைகள் வந்து அழிஞ்சுகிட்டே இருக்கும். அப்போ அந்த மெனோபாஸ் நெருங்குற அந்த அந்த மென்சஸ் சைக்கிள் நிக்கிற ஒரு உதாரணத்துக்கு ஒரு 50வது வயதில் 45 டூ 50வது வயதுல ஒரு பெண்ணுக்கு அந்த 2 சினைப்பைகள்லயும் சேர்ந்து எவ்வளவு முட்டைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெறும் 100 முட்டை தான் நிக்கும். இது நார்மலா நடக்கக்கூடிய மென்சஸ் சைக்கிள். ஸோ, அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த சினை முட்டைகள் குறைய குறைய உதாரணத்துக்கு இந்த 32 டூ 50 வயசுல பெண்களுக்கு அந்த கரு உருவாகும், அந்த கன்சீவ் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 5% இருந்து 10% அப்படியே குறைய ஆரம்பிக்குது. இப்ப 20 டூ 32 வயசுல அந்த கர்ப்பமாகும் சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா, அந்த இந்த 32 டூ 50 வயசுல அதனுடைய சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். உதாரணத்துக்கு 5லிருந்து ஒரு 10% வந்தா அப்படின்னு குறைஞ்சு போகும்ன்றாங்க. ஏன்னா, அந்த சினை முட்டைகளோட எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிச்சுரும். அப்போ இது ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம்னா, அடுத்து பார்க்கக்கூடிய அந்த பிசிஓடி, பிசிஓஎஸ் பிரச்சனைக்கு இதுக்கும் சம்மந்தம் உண்டு. ஸோ அதனால தான் நம்ம இவ்வளவு தூரத்துக்கு இந்த மென்சஸ் சைக்கிள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, சினைப்பை நீர்க்கட்டி வர்றதுக்கு காரணம் என்ன? அதுக்கு முன்னாடி ஆனா இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ். இந்த பிசிஓடி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிசிஓடி அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிஸார்டர் அப்படிங்கிற சொல்றோம். இத டிசீஸ்ன்னு கூட சொல்லக்கூடாது. டிஸார்டர். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீர்க்கட்டிகள் உதாரணத்துக்கு அந்த சினைப்பையில் உள்ள அந்த முட்டைகள் வந்து 1000 முட்டைகள் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொன்னோம். இந்த 1000 முட்டைகளும் என்ன ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல சில பிரச்சனையினால அது மெச்சூர் ஆகுறது இல்ல. அதாவது வளர்ச்சி அடையும். ஆனா முதிர்ச்சி அடைகிறது இல்ல. சோ அந்த இம்மேச்சூர் அந்த முதிர்ச்சி அடையாத முட்டைகள் அது அழியவும் செய்யறது இல்ல. சில பிரச்சனையினால. அது என்னங்கிறத பார்ப்போம். அந்த சினைப்பையை விட்டு வெளியே வர்றதும் இல்ல. சோ மாறாக அந்த சினைப்பையிலேயே அந்த முதிர்ச்சி அடையாத அந்த கருமுட்டைகள் என்ன ஆகுது? அது ஆட்டோமேட்டிக்கா நீர்க்கட்டிகளா ஃபார்ம் ஆயிடும். சோ இந்த மாரி இந்த சைக்கிளத்தான் இந்த சிஸ்டிக் இந்த இதத்தான் என்ன சொல்லுவோம்? சிஸ்டிக் அப்படிங்கிற சொல்லுவோம். சிஸ்டிக் அப்படின்னா நீர்க்கட்டிகள். அப்ப பாலிசிஸ்டிக் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட நீர்க்கட்டிகள் இருந்துச்சுன்னா, அது என்ன செய்வோம்? நம்ம பாலிசிஸ்டிக் அப்படிங்கிற சொல்றோம். அப்ப இதத்தான் என்ன செய்றோம்? பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிஸார்டர் அப்படிங்கிற சொல்றோம். அப்போ இப்ப அதிகமா இத விட இப்ப வந்து ஒரு சில நீர்க்கட்டிகள் இருந்துச்சுன்னா, அது என்ன செய்றோம்? பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிஸார்டர்ன்னு சொல்றோம். இதே இது ஒன்றுக்கு மேற்பட்ட அதாவது நெறையா அதாவது ஏதோ கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா, அத பிசிஓடி சொல்றோம். நெறைய அளவுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா, மிக மிக ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா, அத வந்து என்ன சொல்றோம்? பிசிஓஎஸ் சொல்றோம். இந்த பிசிஓஎஸ் என்னன்னா, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரம் அப்படிங்கிற சொல்றோம். இப்போ பிசிஓடி அப்படின்னா கூட ஓரளவுக்கு அந்த ரொம்ப பெரிய பிரச்சனை இல்ல அப்படிங்கிற சொல்லலாம். ஆனா பிசிஓஎஸ் அப்படின்னா, இது கொஞ்சம் பெரிய பிரச்சனை அப்படிங்கிற சொல்ல வர்றோம். சரி, இது ஏன் இந்த மாரி சினைப்பை நீர்க்கட்டிகள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இத வந்து
ஹெரிடிட்டி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஹெரிடிட்டி அப்படின்னா என்னன்னா, இது சில நேரத்துல பரம்பரையா, இப்போ உதாரணத்துக்கு சகோதரிகளுக்கு இருக்கிறது, இல்லைன்னா அம்மாவுக்கு இருக்கிறது, இல்லைன்னா பாட்டிக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கூட இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ அந்த ஓவரி, அந்த சினை முட்டைகள் வந்து மெச்சூர்ட் ஆகாம அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி என்ன சொன்னா பரம்பரையா அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து சரியா அந்த சினை முட்டைகள் முதிர்ச்சி அடையாம, வளர்ச்சி அடைஞ்சிருக்கு முதிர்ச்சி அடையாம இருக்கும். சரிங்களா? சோ அதனாலயும் இந்த சினைப்பை நீர்க்கட்டிகள் உருவாகலாம். இப்போ உதாரணத்துக்கு, ஆ இப்போ நம்ம என்ன சொல்றது ஈஸ்ட்ரோஜன், புரொஜெஸ்டரான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் ஹார்மோன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ ஆண் ஹார்மோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ டெஸ்டோஸ்டிரான் அதிலிருந்து உருவாகக்கூடிய ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆண் ஹார்மோன். சில நேரத்தில பார்த்தீங்கன்னா, சில பிரச்சனைகள்னால இந்த ஆண்ட்ரோஜன் வந்து பெண்களுக்கு அதிகமா வந்து அங்க ஃபார்ம் ஆகும். சில நேரங்கள்ல. ஸோ அந்த மாரி ஃபார்ம் ஆகுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அ அந்த முட்டைகள் வந்து மெச்சூர் ஆகாம, அந்த ஒரு மாரியா நீர்க்கட்டிகள் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் சுரப்பிகள், அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் அப்டின்னா, அந்த இப்ப தான் இன்சுலின் வந்து அதிகமா சுரக்கும். ஆனா, அது வந்து வேலை செய்யாது. ஸோ அந்த மாரி இருக்கிறப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உடல் வந்து சுகர் ப்ராப்ளம் உருவாகும், பிரஷர் உருவாகும். அ அப்புறம் உடல் வந்து வெயிட் வந்து ரொம்ப கெயினா மாறும். அதாவது என்ன ஆகும்? உடல் பருமனா மாறும். ஸோ அதனாலயும் பார்த்தீங்கன்னா, அந்த சினைப்பை நீர்க்கட்டிகள் வந்து உருவாகும். இன்னொன்னு ஹார்மோன் இம்பேலன்ஸ். இப்ப பார்த்தோம் நம்ம. ஒண்ணொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணொண்ணுக்கு அந்த சிக்னல் குடுத்து அந்தந்த வேலைகள்ல பார்த்தீங்கன்னா, அந்தந்த ஹார்மோன் வந்து உருவாகுது. இந்த ஹார்மோன் வந்து ஒண்ணு குறைபாடு இல்லன்னா இம்பேலன்ஸ் ஆயிட்டாலும், அந்த மாரி ப்ராசஸ் வந்து கரெக்ட்டா நடக்காது. அந்த நீர் க என்ன சொல்றது? முதிர்ச்சியடா இதெல்லாம் வந்து எல்லாம் வெளிய வர ஆரம்பிக்கும். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த நார்மலா எப்படி நம்ம மென்சஸ் சைக்கிள் நம்ம சொன்னோமோ, அப்படி இல்லாம ஒருத்தருக்கு உதாரணத்துக்கு கரெக்ட்டான பீரியட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 28 டூ 32 நாள். இதுதான் அப்படி இருந்தால் மட்டும் தான், அது கரெக்ட்டான நார்மல் பீரியட்ஸ் அப்படிங்கிறத சொல்றோம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, 40 நாள் ஆயிரும். சில பேருக்கு 60 நாள் ஆயிரும். சில பேருக்கு வராது. சில பேருக்கு ஓவர் ப்ளீடிங். ஸோ இந்த மாரி பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு இருக்கும்போது, அந்த சினைப்பை நீர்க்கட்டி உருவாகுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒபிசிட்டி. இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன தேவையான கலோரிஸோ, அத வந்து யாரும் வந்து எடுக்கிறது இல்ல. அதிகமான கலோரிஸ் நமக்கு இன்னைக்கு என்ன உடல் உழைப்பு இருக்கு, எவ்வளவு கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகும் அப்படிங்கிறது தெரியாம, இப்போ உதாரணத்துக்கு பெண்களுக்கு வந்து ஒரு 1800 கலோரிஸ் தேவைப்படுது அப்படின்னா, நம்ம வந்து நெறையா ஜங்க் ஃபுட் அது இதுன்னு எடுக்கிறதுனால, ஒரு 2500 கலோரிஸ் எடுத்தாங்கன்னா, அந்த 2500 கலோரிஸ்க்கு அங்க வேலை நடக்குதா? அந்த கலோரிஸ் எரிக்கக்கூடிய அந்த மெட்டபாலிசம் வந்து நடக்குதா? இல்ல மெட்டபாலிசம் உங்க உடல்ல கரெக்ட்டா நடக்குதா? ஏன் அப்படின்னா, அந்த மெட்டபாலிசம் வந்து சில பேருக்கு குறைஞ்சுச்சு அப்படின்னா, ஒரு 2500 கலோரிஸ் நீங்க சாப்பிட்டுருக்கீங்கன்னா, வெறும் 1000 கலோரிஸ் தான் நடக்கும். அப்ப அந்த 1000 கலோரிஸ் அப்படியே கொழுப்பா மாத்தி நம்ம உடம்புல அங்கங்க உள்ள வைக்க ஆரம்பிச்சுரும். ஸோ இதத்தான் வந்து மெட்டபாலிசம், பசல் மெட்டபாலிக் ரேட்ன்னு கூட நம்ம பார்த்தோம். அதுதான் அது. இதனாலேயே பார்த்தீங்கன்னா, ஒபிசிட்டி வந்து அதிகமாகுது. இந்த ஒபிசிட்டி அதிகமானாலும், இந்த மாரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இனிப்புகள். யார பார்த்தாலும், எந்த நாளும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவ வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம், வீட்ல வந்து பலகாரம் செய்வோம். இப்போ தடுக்கி விழுந்தா பேக்கரி. அப்போ வரும்போது ஏதாவது நம்ம அந்த மாரி இதுகள்லாம் வாங்கிட்டு வர்றோம். அதுல எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா, அதுல தான். ஸோ அந்த மாரி இனிப்புகள் வந்து நம்ம எடுக்கிறப்ப, உதாரணத்துக்கு வீட்ல எடுத்துக்கிடுவோம். ஜீனி, இட்லிக்கு அன்னைக்கு சட்னி வைக்கல அப்படின்னா, ஜீனி தொட்டு சாப்பிட்டுக்கோ. அப்போ ஒரு 2 இட்லிக்கு எவ்வளவு? ஒரு 100 கிராம் ஜீனி கூட யூஸ் பண்றவங்கள நான் பார்க்கிறேன். தோசைக்கு சீனி. இந்த மாரி சாப்பிடுறது. அது பார்த்தீங்கன்னா, கூல் ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். ஸோ இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதிகமான அந்த சுகர்ஸ் அதிகமான சுகர்ஸ் வந்து இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சாக்லேட். இந்த சாக்லேட்லாம் பார்த்தீங்கன்னா, படு மோசமானது. யார பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா, அந்த விளம்பரந்துகள பார்த்து, அந்த சாக்லேட், இந்த சாக்லேட், பர்த்டேக்கு இந்த சாக்லேட் அப்படின்னு சொல்லி நெறைய வாங்கி குடுக்குறாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, அதுல இயற்கையான இது நம்ம உடலுக்கு நல்லது செய்யக்கூடியதுன்னு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு 100 கிராம் சாக்லேட் அப்படின்னா, வெறும் 3 கிராம் 3% மட்டும் தான் நம்ம உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய நல்ல விஷயம் அதுல இருக்கு. மீதம் அந்த சாக்லேட்ல 97% 97% கெமிக்கல் தான் நண்பர்களே. அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கங்க. அதே மாரி பிஸ்கட். இப்ப அநேகம் பேருக்கு பார்த்தீங்கன்னா, பிஸ்கட், காஃபி, டீல முக்கி சாப்பிடுற இது இது வந்து அதிகமா வந்து இது பண்றாங்க. இப்ப நம்மலாம் யோசிக்கவே மாட்டேன்றோம். பால் என்ன விலையில விக்குது?
அப்போ ஒரு ரூ. 5 பிஸ்கட், ரூ. 5 பாக்கெட்டு, அந்த ரூ. 5 பாக்கெட்ல 10 பிஸ்கட் இருக்கு. எப்படி அவன் ரூ. 5க்கு தர முடியும்? அவன் என்னைக்காவது யோசிச்சிருக்கமா? சோ, அந்த பிஸ்கட்ல முழுக்க, 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 முழுக்க 100% வந்து கெமிக்கல் தான் இருக்கு நண்பர்களே. சோ, அப்ப அப்படிலாம் சாப்பிடுறப்ப நமக்கு பல பிரச்சனைகள் உண்டாகுது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, டீ, காஃபி. இப்ப பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஜென்ட்ஸ் தான் வந்து அதிகமா வந்து நம்ம டீ கடையில பார்ப்போம். இப்ப லேடீஸும் அதிகமா அந்த டீ கடையில நம்ம இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப அவங்களும் என்ன செய்றாங்க? டீ, காஃபி வந்து அதிகமா அவங்களும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலமா பார்த்தீங்கன்னா, கஃபீன் வந்து அதிகமா உள்ள போய், அந்த சினைப்பை நீர்க்கட்டிகள உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதுவும் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாரிலாம் பார்த்தீங்கன்னா, இனிப்புகள் வந்து தாறுமாறா நமக்குள்ள போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபுட். பீஸா, பர்கர், புரோட்டா 3 மணிக்கு மேல தான் புரோட்டாவே போட ஆரம்பிக்குது. அப்போ 3 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் புரோட்டா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட். இதுல மைதா ஃபுல்லாவே நமக்கு ஜீரணம் ஆகக்கூடிய ஆகாத இந்த பிரச்சனை உள்ளது. அப்போ 3 மணிக்கு மேல வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ட வந்து குறைக்க சொல்றாங்க. ஆனா 3 மணிக்கு மேல தான் நம்ம இந்த மாரி ஃபுட்டுகள வந்து எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இதன் மூலமாவும் பல பிரச்சனைகள், பல உபாதைகள் வந்து லேடீஸ்க்கு வர ஆரம்பிக்குது. எங்க ஊர சுத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை ஒரு அவசரத்துக்கு ஏதாவது ஒரு இட்லி ஏதாவது வாங்க போனா கூட, அங்க கிடைக்கிறதுல கூட்டம் அவ்வளோ அதிகமா இருக்கு. இதுலருந்தே பார்த்துக்கங்க. நம்ம இந்த மாரி இதுகள்லாம் எவ்வளவு தூரத்துக்கு மக்கள் இந்த மாரி உணவுகள வந்து பயன்படுத்துறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பேக்டு ஃபுட். இப்போ பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு நாளைக்கு நீங்க போய் பாருங்க. ஈவினிங் வந்து ஒரு 4 டூ 5 அந்த காலேஜ் விட்ட சமயம். இந்த பெண்கள், இந்த பொம்பள பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு ஒரு பாக்கெட்ட கையில வாங்கி, என்னது அது? குர்குரே, லேஸு இந்த மாரி இதுகள வந்து அதிகமா சாப்பிடுது. ஸோ, அதில உள்ள மசாலா, அதில உள்ள உப்புக்கள், அதில உள்ள காரம் இந்த மாரி இதெல்லாம் சேர்க்கிறப்ப, அது சினைப்பையில வந்து நீர்க்கட்டிகள ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் வந்து நம்ம என்ன உள்ள சாப்பிடுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து, பார்த்து, பார்த்து நம்ம சாப்பிட்டா தான், இப்ப உள்ள வாழ்க்கை போராட்டத்துல நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்க முடியும். ஆனா, யாரும் வந்து அந்த மாரி இதெல்லாம் சிந்திக்கிறது இல்ல. அது என்னமோ ப்ரொசீஜரா நினைக்கிறாங்களான்னு தெரியல. பாக்கெட் அப்படியே பளபளன்னு இருக்கு. உடனே எடுத்து அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம். 3வது பார்த்தீங்கன்னா, பிராய்லர். இப்ப எல்லாம் வீட்டுக்கு வீடு மா வாரம், வாரம் வாரம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நான்வெஜ் அப்டின்னா ஏதோ ஒரு பொங்கலுக்கு, தீபாவளிக்கு, அ ஆடிக்கு இந்த மாரி தான் எடுத்திருப்பாங்க. நான் பார்த்த வகையில. ஆனா இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா, வாரம், வாரம் பிராய்லர் கோழி. ஸோ இந்த பிராய்லர் கோழிலாம் எவ்வளவு தீங்கு அப்டிங்கிறது நெறைய பேருக்கு தெரிய வருவதில்லை. இதுவும் வந்து சினைப்பை நீர்க்கட்டி உருவாக்க மிக முக்கிய காரணம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நார்ச்சத்து இல்லாத உணவுகள். நெறைய பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கக்கூடியதுல எந்த இதுல நார்ச்சத்து இருக்குன்னு யோசிங்க பார்ப்போம். ஸோ, நார்ச்சத்து இல்லாத உணவுகள் அதிகமா சாப்பிடுறப்ப, இந்த டைஜெஸ்ட் ப்ராப்ளம் ஆகி இதுவும் வந்து நமக்கு ஹெல்த் இருந்துச்சு அப்படின்னா, ஹெல்த் இல்ல அப்படின்னா, நமக்கு குடல்ல வந்து சரியான ஜீரணத்துக்கு உண்டான இது இல்ல அப்படின்னா, அதுவும் இந்த மாரி பிரச்சனைகள் உருவாக்குறதுக்கு மிக முக்கிய காரணியா சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரிஃபைன்ட் கார்ப்ஸ். இந்த ரிஃபைன்ட் கார்ப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு நினைக்கிறீங்க? அதாவது அரிசி, அரிசி சாதம். இந்த அரிசி சாதமெல்லாம் பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா நமக்கு அ பிரச்சனை உண்டு பண்ணக்கூடியதா இருக்குது. இப்போ உள்ள காலகட்டத்தில. ஏன் அப்டின்னா, அது எல்லாமே பாலிஷ்டு. எல்லாமே சில்கி பாலிஷ்ன்னு வேற கொண்டு வந்துட்டு, அதுல எந்த விதமான சத்துக்கள் இல்ல. அது என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, ஹை கிளைசெமிக் இண்டெக்ஸா இருக்கு. இப்ப ஹை கிளைசெமிக் இண்டெக்ஸ் அப்டின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கிடுவோம். அதுல ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம ஜீனிய நம்ம வெள்ளை சர்க்கரை வந்து போடுறோம். ஜீனி போடுறோம். அத நான் சாப்பிடுறோம் நம்ம. சாப்பிட்ட உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 நிமிஷம் தான். அந்த 20 நிமிஷத்துல நமக்கு உடனடியாக வந்து ரத்தத்துல அந்த சர்க்கரை கலந்துரும். உருளைக்கிழங்கு நம்ம வெட்டி சாப்பிடுறோம். அந்த உருளைக்கிழங்கு சாப்பிடுறப்ப பார்த்தீங்கன்னா, அது 1/2 மணி நேரத்துல நமக்கு வந்து அது ரத்த சர்க்கரை ரத்தத்துல அந்த சர்க்கரைய வந்து மாத்திரும். அந்த ரத்தத்துல சர்க்கரையா மாத்திரும். இதுக்கு பேர் வந்து ஹை கிளைசெமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்றோம். உதாரணத்துக்கு அரிசி சாதம். ஒரு 3/4 மணி நேரத்துல அது என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, அந்த பிளட்ல அந்த சர்க்கரையா மாத்திரும். கீரைகள். அந்த கீரைகள் எடுத்துக்கங்க. அந்த கீரைகள் சாப்பிடுறப்ப நமக்கு 1 1/2 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் அந்த நம்ம ரத்தத்துல அந்த உணவ சர்க்கரையா மாத்துறதுக்கு டைம் எடுக்கும். இப்படி ஒண்ணொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வேறுபடும். அதுல லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் அதாவது நம்ம அந்த ரத்தத்துல சர்க்கரையா மாற்றக்கூடிய டைம் அதிகமா எது எடுக்குதோ, அதுதான் வந்து நமக்கு வந்து நல்ல உணவு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ அந்த மாரி உள்ள லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் உள்ள உணவுகள நம்ம எடுத்தோம் அப்படின்னா,
இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தவிர்க்கலாம். ஆனால் நாம எடுக்கக்கூடிய உணவுகள்ல அதிகம் வந்து இந்த ரிஃபைன்டு கார்ப்ஸ், ஹை கிளைசெமிக் இண்டெக்ஸ் உள்ளதா நம்ம எடுக்கிறோம். ஸோ அதன் மூலமாவும் இந்த சினைப்பை நீர்க்கட்டிகள் உருவாகிறதுக்கு அதிக காரணங்கள் இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா செடன்டரி லைஃப். நம்ம முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா செடன்டரி லைஃப். என்ன அப்படின்னா உட்கார்ந்த நிலையில தான் எல்லா ஒர்க்குமே. ஒரு மணி நேரத்துக்கு மேல ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்க கூடாதுன்றது சொல்றாங்க. அது போக பாத்தீங்கன்னா இன்னொன்னு எக்ஸர்சைஸ் அப்படிங்கிறது இப்ப கிடையவே கிடையாது. எல்லாத்துக்குமே நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா எக்ஸர்சைஸ்னா இப்ப என்ன அப்படிங்கிற கேட்கிற அளவுக்கு நம்ம இப்போ வளர்ந்துட்டோம். ஏன் அப்படின்னா இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு நேரம் இல்லை. எங்களுக்கு சாப்பிடறதுக்கே காலையில நேரம் இருக்க மாட்டேங்கி அப்புறம் எப்படி எக்ஸர்சைஸ் அப்படின்ற சொல்ற அளவுக்கு வந்துருச்சு. இன்னொன்னு எப்படின்னா சரியான நேரத்துல சரியான சத்தான உணவை எடுக்கிறதும் இப்ப வந்து குறைஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி காரணிகள்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பிசிஓடி, பிசிஓஎஸ் வர்றதுக்கு அதிக காரணியா இருக்குது. ஸோ அதனால இதெல்லாம் மாத்திக்கிட்டோம்னாலும் நமக்கு வந்து தவிர்க்க முடியும். மேக்சிமம் இந்த பாத்தீங்கன்னா அறிகுறிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த பிசிஓடிக்கும் பிசிஓஎஸ்க்கு ரொம்ப எல்லாம் வித்தியாசம் இல்லைங்க. எல்லாமே வந்து சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாமே ஒன்னா தான் இருக்கு. என்ன மெயினான ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பிசிஓடில நான் அப்பவே பார்த்தோம்ல அந்த மென்சஸ் சைக்கிள் எப்படி நடக்குன்னு. அப்போ அந்த அந்த கரு முட்டைகள் வந்து சில நேரத்துல அது முதிர்ச்சி அடையாத இம்மாச்சூர் முட்டைகள் கூட சில நேரத்துல இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துக்கிறவங்களுக்கு அந்த முட்டைகள் ஒரு சில முட்டைகளோட வெளியே வந்துரும். இதுக்கு பேர் வந்து பிசிஓடி. அதாவது குறைந்த நீர்க்கட்டிகள் அப்படிங்கிற சொல்லுவோம். ஆனா இந்த பிசிஓஎஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறதுல என்னன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அது வெளியிலேயே வராது. அந்த இம்மாச்சூர் அந்த சிஸ்டிக் அந்த கருமுட்டைகள் இம்மாச்சூர் ஓவரி. அந்த கருமுட்டைகள், சினை முட்டைகள் வந்து முதிர்ச்சி அடையாத, வளர்ச்சி அடைந்த முதிர்ச்சி அடையாத முட்டைகள் வந்து வெளியிலேயே வராது. ஸோ இது வந்து அதிகமான நீர்க்கட்டிகள் வந்து இது ஃபார்ம் ஆயிடும். ஸோ அப்ப 2க்குள்ள பெரிய வித்தியாசம் வந்து பிசிஓடிக்கும், பிசிஓஎஸ்க்கும் கிடையாது. அதனால தான் நம்ம மேக்ஸிமம் நம்ம பிசிஓஎஸ் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா வெயிட் கெயின் அதிகமாகும். அப்பவே சொன்ன மாதிரி. அதுபோக டிப்ரஷன், ஆங்ஸைட்டி அதிகமா வந்து டயர்டா இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் சோர்வா இருக்கிற மனநிலை இருக்கும். ஹேர் லாஸ் அவங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். அக்னி அந்த பருக்கள், முகப்பருக்கள் வந்து அதிகமா வரும். அதே மாரி இர்ரெகுலர் பீரியட்ஸ். நான் அப்பயே சொன்ன மாரி அவங்களுக்கு வந்து நார்மல் பீரியட்ஸ் வந்து இருக்கவே இருக்காது. ஒண்ணு ம சரியான பீரியட்ஸா வராது. ப்ளீடிங் இருக்காது. இல்லன்னா ஓவர் ப்ளீடிங்கா இருக்கும். அ நாள்பட்டு ஒண்ணு 20 நாள்ல அந்த மாரி வந்துரும். இல்ல 40, 50 நாள், இல்ல 2 மாசம், 3 மாசம் கூட அந்த மாரி ஆகுறவங்கள நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த மாரி எல்லாம் அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். அதுவும் இர்ரெகுலர் பெயின்ஃபுல் பீரியட்ஸா இருக்கும். வலி வந்து ஓவரா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 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 என்ன சொல்றது? அந்த கழிவுகள் வந்து சில நேரத்துல வந்து அந்த இம்மாச்சூர் முட்டைகள் வந்து உள்ள போயிடும். அப்ப அந்த உள்ள போறப்ப, அவங்களுக்கு வந்து ரொம்ப பெயின் அதிகமா இருக்கிறதுக்கு, இந்த மாரி அந்த கருமுட்டைகள் வந்து உள்ள அந்த இம்மேச்சர் இதுல வந்து முதிர்ச்சி அடையாத முட்டைகள் வந்து நம்ம உடலுக்குள்ள போறதுனால, ரத்தத்துல உடலுக்குள்ள போறதுனால, அத பெயின்ஃபுல் அதிகமான பெயின் வந்து இது கொடுக்கும். அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன பாலிசிஸ்டிக் ஓவரி அதிகமான நீர் கட்டிகள் வந்து இதுல வந்து ஃபார்ம் ஆகும். அதே மாரி பெல்விக் பெயின் அந்த குறுக்கு இடுப்பு வலின்னு சொல்லுவோம்ல. இடுப்பு அந்த மாரி வந்து குறுக்கு வலி வந்து அவங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். அதே மாரி மூட் ஸ்விங்ஸ் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா மனநலம் அப்படிங்கிறத காட்டிலும் அவங்களோட குணநலமே மாறி போயிரும். அதே மாரி இன்ஃபெர்டிலிட்டி. அவங்க வந்து இந்த கரு உருவாகும் அப்படிங்கிறது, அந்த கருத்தரித்தல் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து அவ்வளவு குயிக்கா வந்து நடந்துராது. இந்த மாரி உள்ளவங்களுக்கு. அதே மாரி இன்சோம்னியா. இன்சோம்னியா வந்து தூக்கமின்மை. அவங்களுக்கு நைட் படுத்தாங்கன்னா தூக்கங்கிறதே வராது. அதாவது ஆழ்ந்த தூக்கம். நம்மள அறியாமல் தூங்குறது தான் ஆழ்ந்த தூக்கம். நம்ம தூங்குறது நமக்கே தெரியக்கூடாது. ஸோ அந்த மாரி வந்து இவங்களுக்கு இருக்காது. ஒரு 2 மணி நேரம் தூங்குவாங்க. அதுக்கப்புறம் முழிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அசையா தூங்குவாங்க. அப்புறமா காலையில எந்திரிக்கிறப்ப அவ்வளவு டயர்ட்னஸா இருக்கும். இந்த மாரி பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிசிஓடி, பிசிஓஎஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இருக்கும். அதே மாரி ஃபேட்டிக் எப்ப பார்த்தாலும் வந்து அந்த ஒரு மாரி அசதியா, சோர்வா அவங்க வந்து இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹிர்சுட்டிசம். இந்த ஹிர்சுட்டிசம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ நான் அப்பயே சொன்ன மாரி ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் வந்து அதிகமா சுரக்கிறதுனால, இவங்களுக்கு வந்து அந்த ஆண்களுக்கு உண்டான இதெல்லாம் வந்து தருது. இது அன்வான்டட் ஹேர் அந்த முகத்துல வந்து மீச, தாடி இந்த மாரிலாம் வர்றதுக்கு இருக்கும். அதே மாரி அது நெத்தியில ஃபோர்ஹெட்ல பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பொறி பொறியா, பொறி பொறியா வந்து ஒரு மாரியா வர வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாரிலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வரும். ஆ இது வந்து கிரிஸ்டிட்டிசம் அப்படிங்கிறது சொல்லுவது, ஆண்மை தன்மை வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அந்த குரலே வந்து கொஞ்சம் மாறி போயிருக்கும். ஸோ இந்த மாரிலாம் வர்றப்ப இருக்குதுன்னா, இவங்களுக்கு இந்த மாரி பிசிஓஎஸ் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது கூட நம்ம சொல்லலாம். இன்னும் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, பிரெயின் ஃபாக். பிரெயின் ஃபாக் அப்படிங்கிறது என்னன்னா,
மூளை மூடுபனி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. மூளை மூடுபனின்னா அறிவாற்றல் குறைதல். எப்ப பார்த்தாலும் மந்தமா இருக்கும். ஏதாவது புலம்பிட்டே இருக்கிற மாரி இருக்கும் அவங்க வந்து. ஸோ இந்த மாரி எல்லாம் பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு வந்து இந்த மாரி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஏதாவது மோதிக்கேர்ல தீர்வு இருக்கா? கண்டிப்பா இருக்கு நண்பர்களே. மருந்தே இல்லாம நம்மளுடைய அந்த பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளத்த வந்து ஈஸியா சரி பண்ண முடியும். அது என்னங்கிறத இப்ப பார்ப்போம். அதனால சினைப்பை நீர்க்கட்டிக்கு விடை கொடுப்போம். அப்ப சொன்ன மாரி அந்த இயற்கையா நம்ம வந்து எப்படியெல்லாம் நம்ம வச்சுக்கிடணும் அப்படின்னா, சமநிலையோட உணவு பழக்கம் எடுத்துக்கணும். வழக்கமான உடற்பயிற்சி பண்ணணும். சர்க்கரை உணவுகள கண்டிப்பா மேக்ஸிமம் வந்து குறைச்சிறணும். அதே மாரி மன அழுத்தத்த நல்லா கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும். ஹார்மோன் நிலைகள முறையா நம்ம கண்காணிச்சோம் அப்படின்னா, இதுலருந்து ஈஸியா வந்து நம்ம வெளியில வர முடியும். தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பயே சொன்ன மாரி தான். பிராய்லர் கோழி, உருளைக்கிழங்கு, மைதா, எண்ணெய் பொருட்கள், மசாலா பொருட்கள், குளிர்பானங்கள், புளிப்பு, இனிப்பு இந்த மாரி பண்டங்கள்லாம் நம்ம தவிர்த்தோம்னாலே நல்லாருக்கும். மோதிக்கேர்ல நம்ம என்ன எடுக்க முடியும்? சூப்பரா குடுத்துருக்காங்க. நம்ம இதுல அருமையா ரொம்ப ஃபேண்டாஸ்டிக். மோதிக்கேருக்கு நம்ம நன்றி சொல்லணுங்க. அவ்வளவு சூப்பரான ப்ராடக்ட் வந்து நம்ம குடுத்துருக்காங்க. அலோவேரா பிளஸ். இந்த அலோவேரா பிளஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த மாரி இதுல வந்து நமக்கு பிரச்சனைகள் குறையும் அப்படின்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து முதல்ல சரி பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத நமக்கு வந்து மன அழுத்தம் வந்து குறையும். ஏன் அப்டின்னா, இதுல அவ்வளவுக்குண்டான ஏகப்பட்ட அம்சங்கள் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல அஸ்வகந்தா இருக்கு, கத்தாழை, சோத்து கத்தாழை இருக்கு, கேசர் குங்குமப்பூ இருக்குது, அப்புறம் கிரீன் டீ. இது 4 எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு சூப்பரா வந்து நமக்கு சரி பண்ணி குடுக்கும். ஏன்னா கிரீன் டீலாம் பார்த்தீங்கன்னா, அந்த நீர்க்கட்டிகள் உருவாகுறத ரொம்ப தடுக்கும். அந்த நீர்க்கட்டிகள் கேன்சர் கட்டிகள உருவாக்காம இதுல பார்த்துக்கும். இதுல வந்து அ அதிகமான ஆன்டி ஆக்ஸிடன்ட்ஸ் இருக்கிறதுனால. சரிங்களா? ஸோ, இதெல்லாம் நமக்கு வந்து நெறைய சரி பண்ணக்கூடிய இது. இதுல வந்து நமக்கு தேவையில்லாத ஃபேட் வந்து நமக்கு இதுல குறையும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து நமக்கு சரி பண்ண முடியும். பாருங்க எல்லாத்துலயும் நம்ம ப்ராடக்ட்ல மேக்ஸிமம் லேடீஸ் படமா தான் போட்டிருப்பாங்க. அதே மாரி ஃபிளாக்ஸ் சீட்ஸ். இந்த ஃபிளாக்ஸ் சீட்ஸ் எல்லாம் நமக்கு என்ன மாரி இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய என்ன சொல்றது? நம்ம அந்த மூட் சேஞ்சஸ் நம்ம அப்பயே பார்த்தோம். அந்த மாரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு குணநலமே மாறி போயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குணநலத்தையும், இந்த மனநலத்தையும் சரி பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து நம்ம இந்த ஃபிளாக்ஸ் சீட்ஸ்லாம் அவ்வளோ சூப்பரா நமக்கு வந்து சரி பண்ணும். இதுல ஒமேகா 3, 6, 9 இருக்கும். இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் ஆகாம இது பார்த்துக்கிடும். அதாங்க மெயின். அப்போ ஒபிசிட்டி வந்து குறையும். இதுல வந்து நமக்கு ரத்தத்துல வந்து என்ன சொல்றது? ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இதுல வந்து அந்த ஒபிசிட்டி இருக்கவங்களுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இதெல்லாம் மோசமான பிரச்சனை. இதெல்லாம் அந்த ட்ரைகிளிசரைடு அதிகமாச்சு அப்படின்னா, ஹார்ட்க்கு கூட பிரச்சனை வரும். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ சரி பண்ணிடும். ரத்த நாளங்கள்ல இந்த மாரியெல்லாம் ட்ரைகிளிசரைட்ஸ் வராம பார்த்துக்கும். அவ்வளவு சூப்பரா நமக்கு பண்ணி குடுக்கும். ஃபேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா குறைச்சிரும். இதே மாரி தான் ஹார்லிக். ஹார்லிக் இதே மாரி பிரச்சனைய வந்து இது சரி பண்ணிடும். அதே மாரி நீர்க்கட்டிகள், சினைப்பை நீர்க்கட்டிகள் வராம தடுக்கும் நம்மளுடைய ஹார்லிக். அந்த டயபெட்டிஸ வந்து கண்ட்ரோல் பண்ணும். அப்படின்றப்ப நமக்கு வந்து உதாரணத்துக்கு இன்சுலினோட இது வந்து கரெக்ட்டா சுரக்கக்கூடிய மாரி வச்சு, நமக்கு இந்த மாரி பொருட்கள எடுக்கிறதுனால இன்சுலினும் சரிவிடும். அதுக்காக தான் நம்ம குளுக்கோ ஹெல்த் எடுக்கிறோம். இந்த குளுக்கோ ஹெல்த் எல்லாம் சர்க்கரையும் நமக்கு வந்து சுகர் பிரச்சனையும் வராம பார்த்துக்கிடும். அந்த இன்சுலின் வந்து கரெக்ட்டா சுரக்க வச்சு, அத வேலை செய்ய வைக்கும். இது போக இதுல உள்ள அந்த வெந்தயமும், அந்த லவங்கப்பட்டையும் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, நீர்க்கட்டிகள் சினைப்பையில நீர்க்கட்டிகள் உருவாகாம தடுக்கும் மெயினா வந்து நமக்கு. ஸோ அந்த குளுக்கோ ஹெல்த்தும் நாம எடுத்துக்கிடணும். அடுத்து ஆல்பிளான் புரோட்டீன். இந்த ஆல்பிளான் புரோட்டீன்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு சூப்பரா நம்ம இதுல குடுத்துருக்காங்க. இதுல ட்ரைப்ளான் 3 விதமா குடுத்துருக்காங்க. சோயா, வெட், பியா அப்படிங்கிற பொருட்கள் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. சோயா வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். நல்ல புரத நம்ம இதுல குடுத்துருக்காங்க. பியாங்கிற ஒரு மஞ்சள் பட்டாணி குடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வெட் அப்படிங்கிறது நல்ல ஒரு கோதுமை வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த புரோட்டீன் எடுக்கிறப்ப நமக்கு முழுமையான புரோட்டீன் வந்து நமக்கு கிடைச்சிரும். இது எடுக்கிறப்ப நமக்கு ஹார்மோன்ல எந்த விதமான குறைபாடு இருக்காது. அதனுடைய செயல்பாடும் நல்லா வச்சுக்கிடும். அப்ப பொதுவாவே வந்து நமக்கு இந்த ஆல்பிளான் புரோட்டீன் எடுக்கிறப்ப, நமக்கு உடல்ல ஏகப்பட்ட பிரச்சனை வந்து நமக்கு குறைஞ்சு போகும். அந்த கர்ப்பப்பைய நல்லா வலுவா வச்சுக்கிறதுல நம்மளோட புரோட்டீன் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நோனி. இந்த நோனில 165க்கும் மேற்பட்ட மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் வந்து இருக்கு. இந்த மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் நம்மளுடைய அ என்ன சொல்றது? அந்த கர்ப்பப்பைய வந்து நல்லா இதா வச்சுக்கிடும். பீரியட்ஸ் வந்து நார்மல் ஆகுறதுக்கு வச்சுக்கிடும். இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து எப்பயும் நல்லா நார்மலா நடக்கிறதுக்கு இது பார்த்துக்கிடும். ஸோ அப்பன்றப்ப நோனி வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்கும். சரிங்களா? இப்போ அதே மாரி அ நான் அப்பயே சொன்ன மாரி லோ கிளைசெமிக் எ இண்டெக்ஸ் உள்ள நம்மளுடைய ரைஸும் வந்து எடுத்துக்கிடலாம். ஏன்னா, நாம இப்ப எடுக்கக்கூடிய நம்ம ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா,
ஹை கிளைசெமிக் இண்டெக்ஸ். அது உடனடியா வந்து சீக்கிரமா ரொம்ப டைம் குறுகிய நேரத்துல ரத்தத்துல சர்க்கரையா மாத்தி அந்த உணவ வச்சுரும். நம்ம இப்ப எடுத்துட்டு இருக்கக்கூடிய ரைஸ். ஏன்னா அது ரிஃபைன்ட் கார்போஹைட்ரேட். இப்போ நம்ம குடுக்கக்கூடிய இந்த டயபெட்டிக் ரைஸ் அப்படிங்கிறது கிளைசெமிக் இண்டெக்ஸ் வந்து ஆ ரொம்ப லோவா இருக்கும். அதாவது என்ன சொல்றதுன்னா, நம்ம இந்த மாரி ரைஸ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ரத்தத்துல சர்க்கரையா மாத்தக்கூடிய டைமிங் வந்து அதிகமாகும். ஸோ அதனால உடலுக்கு ரொம்ப நல்லா செய்யும். அப்படிலாம் இருக்கிறப்ப, இந்த சினைப்பை நீர்க்கட்டிகள்லாம் உருவாகாம இருக்கிறதுல இதுவும் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கும். அதே மாரி மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா, அந்த மாரி பிரச்சனை உள்ளவங்க மட்டும் இல்ல, அந்த பிரச்சனை வராம தடுக்கணும்னா, என்னோட நாப்கின் வந்து தயவு செய்து பெண்களே யூஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, நம்ம நாப்கின் ரொம்ப 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 அற்புதமா தந்திருக்கிறாங்க. இதுல வந்து 8 லேயர்ஸ் இருக்கு. இதுல நெறைய சமாச்சாரங்கள் குடுத்துருக்காங்க. அந்த பாக்டீரியாக்கள கொல்லக்கூடிய அந்த சிப் வந்து இதுல குடுத்துருக்காங்க. ஃபார் இன்ஃப்ராரெட் இருக்கு. அப்படின்றப்ப நமக்கு அந்த டயத்துல வந்து ஒரு மாரியா டயர்ட்னஸ் ஆகவே ஆகாது. ஏன் அப்படின்னா, இந்த சிப் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல எனர்ஜிய ரிலீஸ் பண்றதுனால, நம்ம எந்த விதமான அசௌகரியத்தையும் அந்த மாரி இதுல இது பண்ண மாட்டாங்க. அந்த 600 அந்த தேவையில்லாத அந்த கழிவுகள்ல வந்து தேவையில்லாத கிருமிகள் இருந்தாலும், இந்த நாப்கின் யூஸ் பண்றப்ப அந்த கிருமிகள் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடும். அழிஞ்சு போயிரும். அப்படின்றப்ப உள்ள வந்து எந்த விதமான கிருமி தொற்றும் உள்ள போகாது. அந்த கர்ப்பப்பை, சினைப்பை அந்த முட்டைகள் வந்து ஆரோக்கியமா வளர்க்கும். அந்த சினைப்பை நீர்க்கட்டிகள் உருவாகாம தடுக்கிறது மிக முக்கிய பங்கு நம்மளுடைய நாப்கினுக்கும் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்வோம். ஸோ இந்த மாரி உணவுகள்லாம் நம்ம எடுப்போம். இந்த மாரி நாப்கினையும் பயன்படுத்துங்க. அது மூலமா பெண்கள் ஆரோக்கியமா இருக்கட்டும். ஆரோக்கியமே ஆனந்தம். ஆரோக்கியமே ஐஸ்வரியத்தை கொடுக்கும். ஆரோக்கியமே அனைத்தும் நமக்கு கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி இந்த நோனி ஜூஸையும், இந்த அலோவேரா பிளஸையும் வந்து எப்படி சாப்பிடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அலோவேரா பிளஸ வந்து காலையில எடுத்துக்கங்க. எம்ப்டி ஸ்டொமக்ல. நோனி ஜூஸ வந்து ஈவினிங் எடுத்து 2யும் காலையில ஒரே டயத்துல எடுக்க வேண்டாம். இது நல்லா இருக்கும். இந்த மாரி இதுல எடுக்கிறப்ப நம்ம உடலுக்கு ரொம்ப நன்மை பயக்கும். நண்பர்களே அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ ரஞ்சித். தேங்க் யூ லீடர்ஸ்.